மாரசாமி ஐயா, சந்தைக்கு போக வேண்டிய 300 மூட்டை நெல்ல வண்டியில ஏத்தி அனுப்பிச்சாச்சா? பாட்ஷா ஏத்தி சந்தைக்கு அனுப்பிச்சிட்டான். வயலுக்கெல்லாம் தண்ணி விடணுமே, மோட்டர் போட்டியா? பாட்ஷா காலையிலே மோட்டார் போட்டாங்க. சரி சரி போ. லட்சுமி, லட்சுமி, ஐயா, இந்த கோலத்தை யாருமா போட்டது? பாட்சா போட்டதுங்க. பாட்சா பாட்சா பாட்சா, எல்லாமே பாட்சா தானா? பாலு, எங்க வீட்டுக்கு நீ வந்து 4 நாள் தான் ஆச்சு. ஆமாங்க. ஆனா நீ கூட்டிட்டு வந்த பாட்சா எல்லா வேலையிலையும் இழுத்து போட்டு செய்யறானே. அதான் பாட்சாவோட ஸ்பெஷாலிட்டி. சும்மா உட்கார்ந்து சாப்பிட மாட்டான், அவன் உழைச்சு தான் சாப்பிடுவான். ஆமா, இப்ப பாட்சா எங்க? இந்த ஊர்ல ரஜினி படம் ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்கா? ஆமா. ரசிகன் இந்நேரம் தியேட்டர்ல கற்பூரம் காட்டி தேங்காய் உடைச்சுக்கிட்டு இருப்பான். என்னையா ஆனா தேங்காயோட நிக்குது? இது சூப்பர் ஸ்டாரோட ரசிகன். படம் ரிலீஸ் அன்னைக்கு வந்து கரெக்டா தேங்காய் உடைச்சிருவான். பாட்சா, கம்பு சுத்தி விளையாடுறியா? கீழே போடுறா, கீழே போடுறான்னா என்ன பாலு, பாட்சா உன் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். சர்க்கஸ்ல இருக்கும்போது என் பேச்ச கேட்டான், ஆனா இப்போ பாருங்க, என் பொண்ணுங்க குரல் கொடுத்ததும் பாசத்தோட ஓடுறான். ஊரெல்லாம் கேட்டு எங்க இருக்கியா? ஆமா, பாட்சாயும் ஆத்துக்குள்ள இறங்கி போறான். பொண்ணு, ஆத்து தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு போய் சொன்னேன். அதான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான். பாட்சாவை ஏமாத்துறதே உனக்கு வேலையா போச்சு. பாட்சா, பாட்சா, நான் இங்க இருக்கேன். பாட்சா, பாட்சா, ஈஸ்வரி போய் சொல்லிருக்கா. ஈஸ்வரி உன்னை நல்லா ஏமாத்திருக்கா. ஏச்சுப்பட்டேனே, ஏச்சுப்பட்டேனே, ஏச்சுப்பட்டேன். ஈஸ்வரி, இந்த பூவை தலையில வச்சுக்கிட்டு இந்த பாலை குடிச்சுக்கோ. அக்கா, பாட்சா கோச்சிட்டு போறான், இது கொடுத்து அவனை சமாதானப்படுத்துறோம். வாக்கா. பாட்சா, என்ன மன்னிச்சுட்டுடா. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உனக்கு என் மேல கோவம் இல்லைன்னா இந்த பூவை உன் காதுல வச்சுக்கோ. இந்த பாட்சா, பூவையே புத்துல போட்ட. சரி, இந்த பாலையாவது குடி. இந்த குடி. ஐயோ, பால் சொம்பு புத்துக்குள்ள போட்டுட்டானே. இப்ப சொம்பு இல்லாம எப்படி வீட்டுக்கு போறது? என்னமா, புத்துக்குள்ள பால் செம்பு விழுந்துருச்சா? ஆமா. நான் எடுத்து தரட்டுமா? எடுத்து கொடுங்க. என்னது, யானை வேண்டாங்கிற மாதிரி தலையாட்டுது? அவன் அப்படிதான் சொல்லுவான், நீங்க எடுத்து கொடுங்க. சரிம்மா, நான் எடுத்து தரேன். ஐயோ, ரத்தம். உள்ள பாம்பு இருக்கும் போல இருக்க. பாட்சா எதுக்கு பாம்பு புத்து போய் இடிச்சுக்கிட்டு இருக்கா? ஆகாசல இங்க இருக்கு. வா.
நமக்கு தெரிஞ்ச மருந்து போட்டு விடலாமா? எங்கெல்லாம் உண்மையான அன்பு இருக்கோ அங்க நான் கண்டிப்பா வருவேன். ஆத்தா, எங்களுக்கு அம்மா இல்ல, எங்களுக்கு அம்மாவா? நீ எங்க கூடவே இருக்கிறியா? வரேம்மா, உங்க கூடயே வரேன். பால்காரே அடடா பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். வந்தெண்ட பால்காரே அடடா பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். உனக்காக நான் செஞ்ச பால் பாயசத்தோட முதல்ல வந்திருக்கேன். இல்ல ஆத்தா, நான் தான் உன்னை பார்க்க முதல்ல லட்டு எடுத்துட்டு வந்தேன். இல்ல, நான் தான் முதல்ல வந்தேன். இல்ல, நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான் முதல்ல வந்தேன். நான் தான். ஐயோ, நமக்கு முன்னாடி பாஷா வந்து இங்க கோலத்தை போட்டிருக்கேன் பாரு. அக்கா, பாஷா இவ்வளவு நல்லா போட்டிருக்கல. ஆமா ஆத்தா, நானும் தங்கச்சியும் கொண்டு வந்தத நீ ஒன்னா சேர்த்து சாப்பிடு. அம்மா, நீங்களா கூப்பிட்டீங்க? ஆமா தாயி, ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாச்சும் கொடு தாயி. அவசரப்படாதீங்க, முதல்ல எங்க ஆத்தா சாப்பிடணும், அப்புறம் தான் மத்தவங்களுக்கு. சரி தாயி, ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணியாவது கொடு. ஊத்து தாயி, ஊத்து. நீதான் இந்த உருவத்துல வந்திருக்க. அத்தா, கண்டுபிடிச்சிட்டீங்களே. எதுக்கு அத்தா எங்களை இப்படி சோதிச்சு பாக்குற? உங்க மனசு பக்குவப்படுத்ததான். நீங்க ஏழைகளோட பசிய தீர்க்கிறப்ப என்னோட பசி தானா தீந்துரும். தப்புதான் ஆத்தா, ஏழைங்களுக்கு கூழ் ஊத்துறதே உன்னோட வயிற்று குளிர் வைக்கதான். அத்தா, நீ அக்கா மாதிரி அச்சு அசலா இருக்க. நான் உனக்கு சாப்பிட கொண்டு வரேன். இருமா, இப்ப ஊத்தினியே கூழ், அதுலயே வயிறு நிறைஞ்சு போச்சு. அத்தா, இந்த ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட உன்னை பார்த்தோம், உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா அவங்க நம்ப மாட்டேன்றாங்க. நான் நம்புறவங்களுக்கு உண்மை, நம்பாதவங்களுக்கு பொம்மை. அது சரி, உனக்காக ஆசாசியா செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதையெல்லாம் யார் சாப்பிடுறது? பல கோலங்கள் எடுத்த எண்ணியே சூலமா வரைஞ்சிருக்கானே பார்த்தசாரதி, அவனுக்கு கூட. ஆமா, பாட்சா எங்க போனா? ஏய், ஏன் எல்லாரும் இங்க பாட்சாவை துரத்திட்டு வரீங்க? போதும் தாயே, நான் இவனை 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், இவன் தொல்லை தாங்க முடியல. அப்படி என்ன பண்ண இவன்? இன்னைக்கு எங்க தியேட்டர்ல ரஜினி படம் ரிலீஸ் ஆச்சுமா. வழக்கமா இது வந்து பூ போட்டு கற்பூரம் கொளுத்துச்சு. இன்னைக்கு ஸ்கிரீனை கொளுத்து பாக்குதுமா. நல்ல வேளை நாங்களா சேர்ந்து அணைச்சிட்டோம். தியேட்டருக்குள்ள டிக்கெட் இல்லாம ஏன் பாட்சாவை உள்ள விட்டீங்க? போன வாரமே 3 டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டாமா. பாட்சா, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த ஒரு தடவை எங்களுக்காக மன்னிச்சு விட்டுடுங்களேன். இப்படித்தாமா அருணாசல ரிலீஸ் அன்னைக்கு சேர உடைச்சது, முத்து ரிலீஸ் அன்னைக்கு டிக்கெட் கொடுக்குற பல்ல உடைச்சது, அடைப்பா ரிலீஸ் அன்னைக்கு மதுல செவரு உடைச்சது, பாபா ரிலீஸ் அன்னைக்கு ஸ்கிரீனை கொளுத்து பாக்குதேமா. இத போய் மன்னி சொல்றீங்களே. யோ, சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்னா கொஞ்சம் ஸ்பீடா தான் இருப்பாங்க, நீங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். இது எங்களுக்கு தேவைதாம்மா. சரி, போஸ்ட் வச்சு கொடுக்க சொல்லுங்க. பாட்சா, போஸ்டர் கொடு. வாங்க போலாம். சரி சரி வாங்க. டேய், நீ பண்ண தப்புக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? அக்கா, அவன்... நீ சும்மா இரு. நீ குடுக்குற செல்லம் தான் அவன் இப்படி ஆயிட்டான். நீ பண்ண தப்புக்கு 2 தோப்புக்கான போடு. போடுடா.
ஏண்டா நான் உன்னை 2 தப்பு கண்ணம் தானே போட சொன்னேன், எதுக்கா 4 தப்பு கண்ணம் போடுற? புரியலையாக்கா? நாளைக்கும் திருட்டுத்தனமா படம் பார்க்க போறா, அதுக்குதான் அட்வான்ஸா தப்பு கண்ணு போடுறா. ஐயோ நான் தேடிக்கிட்டு இருக்கிறவ யாரு? ஈஸ்வரி. அவ எங்க இருக்கா?